நம்ம ஸ்தோத்திரம். பாலைவனத்தில் அத்தனை வெயில் அடித்தாலும், அத்தனை மண் புழுதி புயல் அடித்தாலும், நான் போக வேண்டிய பாதை இலக்கை நோக்கி நான் போய்கொண்டே இருப்பேன். கர்த்தரின் இருதயத்தை வசனங்களால் விசாலமாக்குவார். அவருடைய கற்பனை வழியில் நான் நடப்பேன் அல்ல, நான் ஓடுவேன்னு சொல்றார். இந்த நேசு நல்லவர், என்றும் நடத்துவார். இந்த நேசு வல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே. பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 119 25வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரை. இது 4வது எழுத்து டாலத். டாலத் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கதவு அல்லது ஒரு வாழ்க்கை முறை, வாழ்க்கை வழிகாட்டு முறை. ஆமாம், வாழ்க்கை முறை, வே ஆஃப் லைஃப், வாழ்க்கை முறை அல்லது ஒரு வாசல். அப்போ நமக்கு ரெண்டும் தெரியும். இந்த வாசல் யார்? இயேசுன்னு தெரியும். வழி யார்? வாழ வேண்டிய வாழ்க்கையின் வழி என்னன்னு கேட்டால் இயேசு வாழ்ந்தது போல வாழ வேண்டும். இந்த டாலத் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குதா. ஒன்று வாசல்னு அர்த்தம், இன்னொன்று ஸ்தோத்திரம் ஹம்பிள், அதாவது தாழ்மை உள்ளவர்கள் அல்லது ஏழைகள் அல்லது ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டா. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவங்களுக்கு வழியை ஆண்டவர் காட்டுகிறார். நம்ம இந்த என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குறுகலான வழியாய் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள்னு இயேசு சொல்கிறார். அந்த இடுக்கமான வாசல் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அந்த இடுக்கமான வாசல் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத பார்க்க. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறதான வார்த்தையை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? நாம் அங்கே பார்க்குறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இந்த டாலத் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்கணும். இன்னொரு அந்த டாலத் அப்படிங்கிற வார்த்தை இங்கே பாருங்கள், என் ஆத்மா மண்ணோட ஒட்டிகிட்டு இருக்குதுப்பா. ஏன்னா பிரயாணிகள் அல்லவா, பாலைவன பிரயாணத்தில் போயிட்டுருக்குறோம். நம்ம எங்கே இருக்குது அந்த நம்ம உடம்புல என்னது ஒட்டிகிட்ருக்கா? அந்த பாலைவனத்தை வீசுகிற காற்றுனால மண் ஒட்டிகிட்டு இருக்குது. அந்த மண்ணுடையதான சிந்தனை நமக்குள்ளே இருக்குது. மண் தான் இந்த உலகம் மாறுபாடான இந்த சந்ததியின் நடுவில் மாறுபாடு பொல்லாதவர்களும் மாறுபாடான இந்த சந்ததி நடுவில் நம்ம வாசம் பண்ணுகிற நம்ம ஸ்தோத்திரம், அவங்களுடையதான சிந்தனை நம்மளை தாக்குது. அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் நம்மளை தாக்குது. அவங்க வாழ்க்கை நெறிமுறைகளும் அவங்களுடைய வழிமுறைகளும் நம்மளை தாக்குது. நாம் விசாலமான வாசல் வழியாக போகிற ஒரு குரூப்பு நம்ம பார்க்குறோம். ஒரு குரூப்பு எளிதான பாதையை தெரிந்து கொண்டு போகிறத பார்க்குறோம். அதன் நடுவில் நாமளும் ஒரு குறுகலான பாதையை, இடுக்கமான பாதையை தெரிந்து கொண்டு போகும்போது நமக்கு அந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டிகிட்டு இருக்குதுப்பா. உங்களுடைய வசனத்தினாலே என்னை உயிர்ப்பியும், என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். இதான் என் சூழ்நிலைன்னு சொன்ன போது ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார். எனக்கு அதுக்கான தீர்வை எனக்கு தந்தார். எனக்கு ஆண்டவர் பிரமாணங்கள் எனக்கு போதியுமப்பா. ஒரு ஜெபம். அப்போ அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் ஜெபமும் இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலையும் இவனுடையதான இந்த மனுஷனுடையதான தீர்மானமும் இருக்குது. இவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான், இவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான், அதுக்கப்புறம் இவன் ஒரு தேவனுடைய ஒத்தாசையை நாடுகிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் மற்றவங்களுக்கும் நான் சொல்லுவேன்னு சொல்லி அறிக்கையிடுவேன்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ தீர்மானம் இருக்குது, ஜெபம் இருக்குது, தனக்கு சில மற்றவங்களுக்கு இதை வாசிக்கிறவர்களுக்கு ஒரு ஆலோசனையும் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். சரி, அப்போ நம்ம கட்டளையின் வழியை எனக்கு உணர்த்தியறலும் நான் நம்முடைய அதிசயங்களை எல்லாம் தியானிப்பேன். பர்சனல் லைஃப். அப்போ நம்ம பர்சனல் லைஃப்பில் வேத வசன கட்டளைகள், அது தேவனுடைய வார்த்தைக்கான இன்னொரு வார்த்தை கட்டளை. அப்போ கட்டளைகள், பிரமாணங்கள், சாட்சிகள்,
அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய வாக்குகள் அப்படின்னு பார்க்குறோம். நியாயப்பிரமாணங்கள் அப்படின்னு. அப்போ அந்த கட்டளைகளை கைக்கொள்ள உணர்த்தியருப்பா, தியானம் பண்ணு. சஞ்சலத்தால் ஆத்துமா கரைந்து போகுது. எங்கே? இந்த வழி கடினமான பாதையாக இருக்கிறதுனாலும் இடுக்கமான பாதையாக இருக்கிறதுனாலும் ஸ்தோத்திரம், நான் மற்றவங்களோட அந்த பெருவழியில் நடக்கிறவங்களோடு கூட நான் ஒப்பிடும்போது எனக்கு சஞ்சலம், என் ஆத்துமா கரைஞ்சி போகுது. ஏன்னா நம்முடைய வசனத்தின்படி என்னை நிறுத்துங்கப்பா ஜெபிக்கிறேன். இப்போ சொல்கிறேன், நான் பொய் வழி அந்த வழியை விட்டுட்டேன், பொய் வழியை நான் விளக்கிட்டு உங்களுடைய வேதத்தின் எனக்கு அருள் செய்யும். இப்போ இந்த வழியிலே நான் தொடர்ந்து போனேன், மெய் வழியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உமக்கு முன்பாக நான் நடந்துகிட்டே இருக்கிறேன், உங்கள் சாட்சி மேலே தான் நான் பற்றுதா. எனக்கு முன்னே ஒரு பெருங்கூட்டம் போயிட்டுருக்குது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எனக்கு முன்னே இருக்குது, அவங்கள மாதிரி நான் முன்னே போயிட்டே இருக்கேன். கர்த்தாவே, நான் வெட்கத்துக்கு உட்படாது. அங்கேருந்து என்னை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நீர் என் இருதயத்தை இன்னும் கொஞ்சம் கூட விசாலமாக்கும். உம்முடைய கற்பனையின் வழியே ஓடுவேன். இதை ஹிமல்னா ஒரு ஒட்டகம் மாதிரி. இன்னும் என் ஸ்தோத்திரம், பாலைவனத்தில் அத்தனை வெயில் அடித்தாலும், அத்தனை மண் புழுதி புயல் அடித்தாலும் நான் போக வேண்டிய பாதை இலக்கை நோக்கி நான் போய்கொண்டே இருப்பேன். கர்த்தரின் இருதயத்தை வசனங்களால் விசாலமாக்குவார். அவருடைய கற்பனை வழியில் நான் நடப்பேன் அல்ல, நான் ஓடுவேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. 119வது சங்கீதத்தில் 4வது பாகத்தை பார்க்குறோம். இந்த 4வது பாகத்துலேயும் வசனத்தினுடையதான மேன்மை தான் முற்றிலும். 119 முற்றிலுமே எல்லாமே வசனத்தை வைத்து தான் இருக்குது. அதில் அவருக்கு இந்த வேளையில் இதில் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உங்களுடைய வசனத்தினால என்ன செய்யுங்க, உயிர்ப்பீங்க. அப்போது நம்ம என்ன செய்கிறது, இந்த பூமியோடு இந்த பொல்லாத உலகத்தின் இச்சை ஆசபாசங்களை விட்டு விலக வேண்டுமானால், நம்ம இந்த மண்ணோடு நம்ம இருக்கிற அந்த உறவை முறித்து கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் தான், வேத வசனத்தை நம்ம தேரும்போது நம்ம அவைகளிலிருந்து விடுவிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆமாம், உங்களுக்கு பிரமாணங்கள் அதனால் எங்களுக்கு போதிங்கப்பா, உங்களுடைய சாட்சியின் மேலே நான் பற்றுதலாக இருக்கேன், எனக்கு கிருபை தாரும். ஜெபம் பண்ணுவோம். அப்பா, அந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம், முடிதான வேத வசனத்தை ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, அப்படி நடந்து இந்த பொல்லாத ஆசை இச்சைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தந்ததான் நல்ல வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னுமாய் உங்களுடைய வசனங்களை எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பொழுது நாங்கள் உங்களுடைய சாட்சியின் மேலே நாங்கள் பற்றுதலாக இருப்போம்ப்பா தகப்பனே. ஸ்தோத்திரம், இப்பொழுதும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறதான அப்பா இப்படிப்பட்டதான விலையேறப்பட்ட பொக்கிஷத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணவும், உங்களுடைய அப்பா கிருபைக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ளவும், இந்த துஷ்டருடைய பொல்லாத பிசாசின் தந்திரங்களுக்கு விலக்கி தங்களை பாதுகாத்து கொள்ளப்படவும் தேவரே நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.